Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 567 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். வாழ்க்கை நம்ம எல்லாருக்குமே செகண்ட் சான்ஸ் கொடுக்குங்க. சம்டைம்ஸ் உயிரோடு இருக்கும்போது கொடுக்கும், சம்டைம்ஸ் இறந்து போனதுக்கு அப்புறம் கொடுக்கும். என்னடா பயங்கர கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட கொஞ்சம் கூட யூகிக்க முடியாத அளவுக்கு அதிபயங்கரமான ஒரு நிகழ்வு தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த நிகழ்வு நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு கணேஷ் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் திருச்சியிலிருந்து மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு 20 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாகவும் வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஒரு நிகழ்வுடைய தாக்கத்திலிருந்து இது வரைக்கும் அவர் வெளியே வரவே முடியல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்டிலிருந்தே வர ஆரம்பிப்போமே. கணேஷ் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியை சேர்ந்த ஒரு நபர் தான். அங்கே தான் அவர் படிக்கிறாரு, வளர்றாரு. அதுக்கப்புறம் வேலைக்காக அவர் எங்கே வராருன்னு கேட்டிங்கன்னா சென்னை மாநகரத்துக்கு வந்து வராருங்க. சென்னையில் வந்து ஒரு கம்பெனியில் சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷமாக ஒர்க் பண்ணுறாருங்க. 5 வருஷம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு வந்து போஸ்டிங் கொடுக்குறாங்க. போஸ்டிங் கொடுத்து ஒரு டீமை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னும் போது அவருக்கு வந்து கூட ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ நிறைய நியூ ஜாயினர்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணுறாரு. ஸோ புதுசாக வந்து ஆட்கள் எல்லாம் சேர்க்குறாங்க அவருடைய டீமில். அப்போதான் சுமதி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து அவங்க டீமில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. சுமதியை பார்த்த உடனே இவருக்கு ஒரு அட்ராக்ஷன். சுமதிக்குமே இவர் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏன்னா இவர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் மாதவன் மாதிரி இருப்பாராம். ஸோ அதனால வந்து அவங்களுக்குமே ரொம்ப அட்ராக்டடாக ரொம்ப பிடிச்சிருது. அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து மேனேஜர் அண்ட் ஸ்டாஃபாக தான் வந்து பழகுறாங்க. ஏன்னா அவங்க ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்களாம். ஸோ இதனாலேயே யாருக்குமே தெரியாத மாதிரி இவங்க 2 பேரும் வந்து திருட்டுத்தனமாக வந்து வெளியே போய் சந்திக்கிறது, பேசுறது, படத்துக்கு போகிறது, இந்த மாதிரி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இனிஷியலாக நண்பர்களாக தான் 2 பேரும் பழக ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே நாட்கள் நகர அந்த நட்பு அப்படின்ற ஒரு உறவு வந்து பார்த்தீங்கன்னா காதலாக மலருதுங்க. ஸோ காதலானதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் என்னடா பண்ணுறது, வீட்டிலையும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க 2 பேருடைய வீட்டிலையுமே இந்த ஜாதி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்ப்பாங்களாம். அதாவது ஒரே சமூகத்தை சார்ந்தவங்களாக இருக்கணும், ஒரே ஜாதியில தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்றத ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் ஒரு சில ஃபேமிலியில வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஃபேமிலி தான் 2 பேருடைய ஃபேமிலியும். இன்ஃபேக்ட் இந்த சுமதியுடைய ஃபேமிலி வந்து கொஞ்சம் சமூகத்தில் உயர் தர ஜாதி அப்படின்னுலாம் வந்து ஒருத்தர் சொல்லிப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் கன்ஃபார்மாக ஒத்துக்கவே மாட்டாங்க. கணேஷை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆல்ரெடி பயந்துக்கிட்டே இருந்தாங்க. சரி, எவ்வளோ நாள் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருப்போம்னு தெரியல, அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து இன்னமும் ஸ்ட்ராங் பண்ணலாம், நம்ம வந்து எப்படியாவது கல்யாணம் பண்ணலாம், வீட்டை விட்டு வெளியே வரலாம் அப்படின்னலாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம எவ்வளோ நாள் தான் தனித்தனியாக இருக்கிறது, 2 பேரும் சேர்ந்து லிவ்இன்ல வாழ ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்க, நம்ம பேசிக்கிட்டு இருக்க காலகட்டம் கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முன்னாடி. ஸோ இப்போதைய ஜென்ரேஷனில் வந்து இந்த லிவ்இன் ரிலேஷன்ஷிப்லலாம் ரொம்ப நார்மல். ஆனால் 20 வருடங்களுக்கு முன்னாடி இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா? ஹவுஸ் ஓனர்ஸ் கிட்ட வந்து ஏமாற்றி நாங்கள் 2 பேரும் திருமணமானவங்க அப்படின்லாம் சொல்லி அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து தங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய லைஃபுமே கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்குங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா சுமதிக்கு ஒரு நியூஸ் வருது. இந்த மாதிரி அவங்க அப்பா வந்து படுத்த படுக்கையாக சீரியஸாக இருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸ் வருதுங்க. ஸோ அந்த டைமில் அவங்க கிட்ட ஃபோனெல்லாம் கிடையாது, லெட்டர் மூலியமாக வந்து வருது. ஸோ கணேஷ் கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க சுமதி மதுரையை சேர்ந்தவங்க அப்படின்னு மட்டும் தெரியும். ஆனால் சுமதியோடைய வீடு மதுரையில் எங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் இவருக்கு தெரியாதுங்க. ஸோ அவங்க வந்து மதுரைக்கு போகிறாங்க. போயிட்டு அவங்களும் வருவாங்கன்னு கணேஷ் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. 1 மாதம் ஆச்சு, 1.5 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு,
6 மாதம் ஆச்சு. சுமதி எங்கே போனாங்க, ஏன் அவங்க திரும்பி வரல அப்படின்ற எந்த ஒரு கேள்விகளுக்கும் இவர்கிட்ட விடையே கிடையாதுங்க. ஸோ அந்த வீடை காலி பண்ணிவிட்டு இவர் வந்து கிளம்பிடுறாரு. இந்த மாதிரி ஒய்ஃபை ஊரில் செட்டில் பண்ணிட்டேங்க, நானும் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்கு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட ஒரு சாக்கை சொல்லிட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா வீடை காலி பண்ணுறாரு. அதே மாதிரி ஆஃபீஸ்லேயுமே வந்து சுமதி அப்ஸ்காண்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட்டையுமே வந்து முடிக்கிறாங்க. இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இவருக்கு வந்து மனசு ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. சுமதியை தேடி போக ஆரம்பிக்கிறாரு. மதுரைக்கு போகிறாரு. மதுரையிலையும் போய் இறங்கிட்டாரு. ஆனால் மதுரையில் எங்கே போய் யார்கிட்ட கேட்பாரு சுமதியை பற்றி? அவங்க எங்கே இருக்காங்க, அவங்க வீடு என்ன, அவங்க தெரு என்ன, எதுவுமே இவருக்கு வந்து தெரியாதுங்க. கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு 4 நாட்கள் மதுரையோட தெருக்களில் சுற்றி திரிஞ்சிருக்காருங்க. ஆனால் எங்கே சுற்றினாலும் அவரால் சுமதியை கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா இன்ஃபேக்ட் இது நியாயமான ஒரு விஷயம் தானே. எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியாமல் எப்படி ஒரு பர்சனை வந்து கண்டுபிடிக்க முடியும்? இன்ஃபேக்ட் அவங்களுடைய வீட்டுக்கு போனவங்க கூட எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு எதுவுமே தெரியாதுங்க. ஆனால் ஒரு குருட்டு தைரியம், நம்ம அங்கே போய் தேடுவோம், தேடி கண்டுபிடிச்சி எப்படியா நம்மளுடைய சுமதியை நம்ம கூட கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி இவருமே 4 நாள் 5 நாள் பயங்கரமாக போராடி இருக்காரு. சுற்றி தேடி இருக்காரு. ஆனால் எங்கே தேடியும் கிடைக்கவே இல்லைங்க. வாழ்க்கையே வந்து இவருக்கு அப்படியே இருண்டு போன மாதிரி ஆயிடுச்சு. அந்த இருண்டு போன வாழ்க்கையை வச்சுக்கிட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பியும் இவருடைய வேலை செய்கிற ஊர் சென்னைக்கு வந்து வராருங்க. சென்னைக்கு வந்து வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. வேலை பண்ணுறாரு. ஆனால் எதுவுமே கான்சன்ட்ரேஷன் ஒழுங்காக பண்ணவே முடியல. இவர்னால ஒர்க்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. சரி வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு சொந்த ஊர் திருச்சிக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் திருச்சிக்கும் போகிறாருங்க. திருச்சிக்கு போயிட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு. சின்னதாக வந்து ஒரு மளிகை கடை மாதிரி வச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃபேமிலியிலையுமே பயங்கர பிரச்சனை. ஃபேமிலியில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீ இவ்வளோ படிச்சிருக்க, அவ்வளோ நல்லா சம்பாரிச்சிக்கிட்டு இருந்த சென்னையில், ஏன் வேலையை விட்டு இங்கே வந்த? வேலையை விட்டு வந்துட்டு நீ வேறு எது வேணால் பண்ணியிருக்கலாமே, ஏன் ஒரு சின்ன கடையை வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்க? இதில் என்ன வருமானம் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ப்ரெஷர் அவருக்கு. பட் எல்லா ப்ரெஷரையும் தாங்கிக்கிட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்டையும் எதுவுமே பேசாமல் எல்லா பிரச்சனைகளையும் மனசில் போட்டு அடக்கிக்கிட்டு இவருடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு போயிட்டே இருந்திருக்காருங்க. அப்படியே ஒரு 2-3 வருஷம் ஓடி போகுது. இந்த 2-3 வருஷத்தில் அந்த சின்னதாக ஓப்பன் பண்ண கடை இருக்கு இல்லையா, அந்த கடை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல பெரிய கடையாகவே வந்து மாற்றிடுறாரு. ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டோர் அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய கடை. அந்த கடையில் இவர் வந்து பார்த்திங்கன்னா கல்லாப்பட்டியில் உட்கார்ற வேலை. ஸோ இப்போ வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, பரவாயில்லப்பா பையன் வேலைக்கு போகலை அப்படின்னாலும் ஒரு சொந்தமாக ஒரு கடையை ஓப்பன் பண்ணி அந்த கடைக்கே வந்து ஒரு பெரிய கடையாக மாற்றிட்டான், இப்போ வந்து ஒரு ஓனராக இருக்கான், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பெருமையாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இவர் யோசிக்கிறாரு, அடே பாவீங்களா, 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னலாம் திட்டினீங்க, இப்போ வந்து பெருமையாக பேசுகிறீங்க. வாழ்க்கையில் எல்லாருமே நம்ம வெற்றி பெற்றாதான் நம்மளை வந்து திரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மற்றவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான். ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்கள தான் நம்ம வந்து பயங்கரமாக டவுன் பண்ணுவாங்களாம். அவங்க கிட்ட நம்ம வெற்றி பெற்று காட்டணும் அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கோலாகவே ஒரு மனிதருக்கும் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இவர் நினச்சிக்கிறாரு. சரி இதை வந்து ஒரு சைடில் வைப்போம். என்னதான் இது 3 வருஷம் ஆனாலும் இவர் வந்து சுமதியோடைய ஞாபகம் இவர்கிட்ட இருந்து போலங்க. வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு போவார். இவர் பாட்டுக்கு ஒரு 4-5 நாள் லீவ் எடுத்துகிட்டு ஃபுல்லாக சுற்றுவார், தேடுவார், எப்படியாவது சுமதியை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி போராடுவார். ஆனால் இவரால் கண்டுபிடிக்கவே முடியல. இப்படியே ஒரு 3 வருஷம் ஓடி போயிடுது. நல்லா சம்பாதிச்சா வீட்டில் என்ன பண்ணுவாங்க, அடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இவருமே எவ்வளவோ அவாய்ட் பண்ணுறாரு, எனக்கு கல்யாணம்லாம் வேணாம், எனக்கு அப்படியே இருந்துடுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாரு, சுமதிக்காக வெயிட் பண்ணுறாரு. ஆனால் வீட்டில் கேட்குற மாதிரி இல்லை. அதே மாதிரி இவருடைய அம்மா, கணேஷோடைய அம்மாவுமே வந்து பார்த்திங்கன்னா படுத்த படுக்கை ஆகிடுறாங்க. அவங்க ஒரு இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறாங்க. என்னன்னா, நான் இறந்து போகிறதுக்கு முன்னாடி என் பையனுடைய கல்யாணத்தை பார்த்துட்டு இறந்து போகணும்னு ஆசைப்படுறேன், தயவு செய்து கல்யாணம் பண்ணிக்கிடா அப்படின்ற மாதிரி இமோஷனல் பிளாக்மெயிலாம் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ப்ரெஷர்னால என்ன பண்ணுறாருன்னா, வேறு வழியே இல்லாமல் ஒரு கார்னர் செய்யப்பட்ட நிலையில் இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாருங்க, திருமணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அந்த பொண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுமே ரொம்பவும் அழகாக இருப்பாங்க, ரொம்பவும் அட்ஜஸ்டபிளான ஒரு டைப்பாக லவ்லியான ஒரு பர்சன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அவங்கள வந்து திருமணம் பண்ணிக்கிறாரு, இஷ்டம் இல்லாமல் தான் திருமணம் பண்ணிக்கிறாரு. ஸோ ஒரு நாட்களுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பார்க்கும்போது இவருக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா, சுமதிக்கு நம்ம துரோகம் பண்ணிட்டோம் அப்படின்றது தான் இவருடைய மனசில் தோணிக்கிட்டே இருக்குமா. இதனாலே அவங்க கிட்ட இவர் வந்து ஒழுங்காக பேசாமலே இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆயிடுச்சுங்க. புது கல்யாணமாகி 2 மாதம் ஆயிடுச்சு. 2 மாதம் ஆகியும் எந்த ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லையும் 2 பேருமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, 2 மாதம் கழிச்சு அவங்க ஒய்ஃப் வந்து இவர்கிட்ட பேசுகிறாங்க, கணேஷ் கிட்ட. இந்த மாதிரி என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசும்போது
கணேஷ் வந்து அப்பதான் உண்மையை சொல்றாரு. இந்த மாதிரி நான் சுமத்தின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அவங்க வந்து மதுரையை சேர்ந்தவங்க, அவங்க வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அந்த சமூகமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமாம், அவங்க வீட்டில் வந்து இந்த ஜாதி இதெல்லாம் ரொம்ப பார்ப்பாங்க, அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்தது. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வந்து ஊருக்கு போனாங்க. ஊருக்கு போனவங்க தான் கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க எங்கே போனாங்க, என்ன ஆச்சு அவங்களுக்குன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. இது எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. அதனால நான் கல்யாணமே பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். ஆனால் எங்கள் அம்மாவுடைய வற்புறுத்தலை தாங்க முடியாமல் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஸோ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலுமே ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை வந்து நான் கெடுத்துடக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இது வரைக்கும் உங்ககிட்ட எதுவுமே நான் பேசலை, பாசமாகவும் பேசலை, உங்ககிட்ட கோவப்பட்டும் பேசலை. இன்ஃபேக்ட் எந்த ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லையும் நான் இல்லை அப்படின்னு சொல்லி புரிய வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த கல்யாணம் பண்ணிட்டு வந்தார்ல அந்த பொண்ணுகிட்ட ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. நீங்கள் 1 வருஷம் இப்படி இருக்கலாங்க எங்க கூட, 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து டைவர்ஸ் கூட அப்ளை பண்ணிடுங்க, என்ன பிடிக்கலன்னா நீங்கள் வந்து போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்றாருங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜென்மத்தில் நான் முடிவு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் உங்க கூட தான் நான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து இவருக்கு ரொம்பவும் கன்ஃபியூஷனை வந்து கொடுக்குது. என்னடா இந்த பொண்ணுக்கு நம்ம எவ்வளோ ஆப்ஷன் கொடுக்குறோம், இந்த பொண்ணுடைய வாழ்க்கையை நம்ம பாழாக்க கூடாதுன்னு நினைக்கிறோம், அப்படி இருந்தாலும் இந்த பொண்ணு வந்து டைவர்ஸ்லாம் வேணாம் உங்க கூட தான் வாழுவேன்ற மாதிரி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு சாஃப்ட் கார்னர் இவருக்கு வந்து வருதுங்க. ஸோ ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்னா வாழ்ந்துருந்தாங்கன்னா, ஒரே வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குட் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில குட் மூமெண்ட்ஸ் வந்து இவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்குது. 2 பேரும் கொஞ்சம் மனம் விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க, திரும்பவும் 2 பேரும் நண்பர்கள் மாதிரி பழக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நட்பு அப்படின்ற ஒரு உறவுல இருந்து லைட்டா காதல் வரும் இல்லையா, அதாவது கல்யாணமான தம்பதிகளுக்கு நடுவில் காதல் வந்து மலர ஆரம்பிக்குதுங்க. ஸோ அந்த 1 வருஷம் டைம் ஃப்ரேம் சொன்னாங்களே, அந்த 1 வருஷம் டைம் ஃப்ரேம்ல 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கணேஷுக்கு அவருடைய வைஃபை ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. படிப்படியா அவருக்கு சுமதியோடைய ஞாபகம் கம்ப்ளீட்டா வந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். 2 பேரும் 1 வருஷம் கழிச்சு தான் அவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷங்க செம்ம ஜாலியான ஒரு லைஃப். இந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை அவருடைய வாழ்க்கையில பார்த்ததே இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்து பயங்கர ஹாப்பியான ஒரு லைஃப். வாழ்க்கையில இதை விட உச்சக்கட்ட சந்தோஷம் இருக்கவே முடியாதுடா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அதை விட பயங்கர ஹாப்பியான ஒரு நியூஸ் இவங்களுக்கு வந்து தெரிய வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, கணேஷோடைய ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத தெரிஞ்ச உடனே கணேஷுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, பயங்கர சந்தோஷம். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை தாங்கி வந்து பார்த்துக்கிறாரு. அவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 மாதத்தில் ஒரு அழகான பெண் குழந்தை வந்து பிறகுதுங்க. ஸோ அந்த பெண் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? இன்ஃபேக்ட் அந்த பெண் குழந்தையுடைய பேர் வந்து இவர் செலக்ட் பண்ணல, இவருடைய ஒய்ஃப் தான் செலக்ட் பண்ணுறாங்க. என்னன்னு செலக்ட் பண்ணுறாங்கன்னா, சுமதின்னு செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பேர் வேணான்னு சொல்லி இவ்வளோ எவ்வளோ போராடுறாரு. ஆனால் அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும், ஸோ அந்த மிஸ் வந்து இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் பொண்ணுக்கு அந்த பேரை வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்காங்க பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுடைய லைஃப் வந்து போயிட்டே இருக்குங்க. இப்படி போயிட்டே இருக்கும்போது இவருக்கு மதுரைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ இவரோட ஒய்ஃப் எங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிளுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஒய்ஃபு. அதுக்கப்புறம் பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தைக்கு ஒரு 2-3 வயசு இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இந்த 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காரில் மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிளுக்கு வந்து போகிறாங்க. ஸோ மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிளை மட்டும் பார்த்துட்டு இருக்கக்கூடாது, ஒரு 2-3 நாள் மதுரையில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம ஊரை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஊரை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவருடைய பழைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காருங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கணேஷை பார்க்குறாரு. பார்த்த உடனே, டேய் என்னடா இங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாண்டா, இந்த மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிளுக்கு வந்தோம், என் ஒய்ஃபு என் குழந்தை அப்படின்னலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இங்கே ஹோட்டலெல்லாம் தங்காத, வா எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டுக்கு வந்து இவர் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாருங்க. கூட்டிகிட்டு போயிட்டு இவர் வந்து அவருடைய வீட்டில் இருக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு இவருக்கு அதிபயங்கரமான நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த நிகழ்வுகளுக்கு பின்னாடி இருக்கிற பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி இவரால் கொஞ்சம் கூட கண்டுபிடிக்கவே முடியலங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இவரும் இவருடைய ஒய்ஃபு இவருடைய பொண்ணு 3 பேருமே அவருடைய ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கு வந்து போகிறாங்க. ஒரு மிகப்பெரிய வீடு அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்குன்னு தனியான ஒரு ரூம் வந்து அலோகேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த ரூமில் வந்து போயிட்டு இவங்க ஸ்டே பண்ணிகிட்டு இருக்காங்க. பொண்ணு வந்து சின்ன பொண்ணு இல்லையா, ஒரு 3 வயசு பொண்ணு. ஸோ நிறையா விளையாடுவாங்க. அந்த மாதிரி விளையாடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு 4 நாள் இங்கே தான் தங்கணும், 5 நாள் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாரு. சரி, ரொம்ப பாசக்கார பையனாக இருக்கிறானே, விடமாட்டான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேடா ஒரு 4-5 நாள் இங்கே ஸ்டே பண்ணிகிட்டே போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நாள் நைட்டு ஹஸ்பண்டு ஒய்ஃபு பொண்ணு 3 பேரும் பெட்டில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 மணி அளவு இருக்கும். இவர் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு.
ஒய்ஃபுமே வந்து கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பக்கத்தில் அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, 3 வயசு குழந்தை, அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா எழுந்து நடந்து வர ஆரம்பிக்குது. வெளியே நடந்து வந்து அந்த இடத்துல அந்த பழைய ஒரு செட்டிநாடு ஹவுஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, நடுவில் வந்து நிறையா பில்லர்ஸ் வச்சு ஒரு எம்டி ஏரியா வந்து விட்டுருப்பாங்க வீட்டுடைய நடுவில், அந்த மாதிரி இருக்கிற வீடு அது. ஸோ அந்த இடத்துல ஒரு துளசி மாடம்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த துளசி மாடம் பக்கத்தில் வந்து அந்த பொண்ணு வந்து நிற்கிதுங்க. நின்று அந்த துளசி செடியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. இவர் லைட்டாக தூக்கம் கலையுது. இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி இருக்கும். 1 மணிக்கு அப்படி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஒய்ஃப் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் பொண்ணை காணோம். ஐயோ பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதறி அடித்து எழுந்து குடுகுடுன்னு வெளியே வந்து பார்த்தா பொண்ணு எங்கே நின்றுக்கிட்டு இருக்குன்னா கரெக்டாக அந்த துளசி செடி பக்கத்தில் கையை கட்டி அப்படியே துளசி செடியே பார்த்து நின்றுக்கிட்டு இருக்குங்க. என்னம்மா ஆயிடுச்சு, இங்கே சுமதி இங்கே வாமா அப்படின்றாரு. சுமதி அப்படின்னா திரும்பி பார்க்குதுங்க. அந்த பொண்ணு குடுகுடுன்னு ஓடி வந்துடுது. இது வந்து கம்ப்ளீட்டாக நார்மலான ஒரு விஷயம். ஒருவேளை தூக்கம் போயிருக்கும் போல இருக்குது. அதனால் குழந்தை இல்லையா, விளையாட்டுத்தனமாக வெளியே வந்து நின்றுக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி விட்டுறாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையிலையும் வந்து அந்த பொண்ணு வந்து விளையாட ஆரம்பிக்குது. ஸோ அந்த பொண்ணு எப்பயுமே வந்து இந்த சின்ன சின்ன சொப்பு சாமான்லாம் வச்சு விளையாடுமா. ஆனால் அடுத்த நாள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ண ஆரம்பிக்குது. இந்த சொப்பு சாமானெல்லாம் வச்சு விளையாடாமல் நிஜமான காய்கறிகளை எடுத்து கட் பண்ண ஆரம்பிச்சிருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெங்காயம் இருக்குல்ல, வெங்காயம் எடுத்து வச்சிருக்குங்க. வெங்காயம் எடுத்து டக் 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 டக்னு கட் பண்ண ஆரம்பிச்சிருக்குங்க. 3 வயசு குழந்தை. யோசிச்சு பாருங்க, ஒரு மிகப்பெரிய கத்தியை வச்சு வெங்காயம் கட் பண்ணா அப்பா அம்மாவுக்கு பயமா இருக்குமா இருக்காதா? ரொம்ப பயப்பட்டு என்னம்மா இந்த மாதிரி கத்தியெல்லாம் தொடுற, ஏதாவது கைக்கு வெட்டிக்க போறோமா விடுமா அப்படின்னதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு அப்படி முறைச்சிருக்குங்க. அந்த சின்ன குழந்தை வந்து இப்படி முறைச்சிருக்கு. முறைச்சதுக்கப்புறம் கம்முன்னு எடுத்துடுறாங்க. அப்படியே பட் 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 பட்னு கட் பண்ணுது. அந்த கட் பண்ணுற ஸ்டைலே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த கட் பண்ணுற ஸ்டைலை நான் வேற எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இவருக்கு உண்டாகுது. அப்படியே ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஷெஃப் வந்து ஆனியனை கட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா நம்ம பொண்ணுக்குள்ளே இருக்கிற ஹிடன் டேலண்ட் போல இருக்கே அப்படின்னு சொல்லி கம்முன்னு விட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு அதே மாதிரி வந்து படுத்து தூங்க போயிருக்காங்க. திரும்பவும் அன்னைக்கு நைட்டு ஒரு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இந்த சுமதி அவருடைய குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா எழுந்து வெளியே வந்துடுதுங்க. இவருக்கும் தூக்கம் கலையுது. ஒரு 1 மணி அளவில் இப்படி பார்க்குறாரு, தன்னுடைய பொண்ணு சுமதியை வந்து காணோம். என்னடா இது இன்னைக்கும் வந்து காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து எழுந்து மெதுவாக நடந்து வர்றாரு. பதறாமல் நடந்து வர்றாரு. ஏன்னா வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்கன்னு தெரியும். நடத்த வந்து பார்த்தா கரெக்டாக அந்த துளசி செடி இருக்கு இல்லையா, அந்த துளசி செடிக்கு பக்கத்திலேயே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க சுமதி அவருடைய பொண்ணு. திரும்ப அவர் வந்து சுமதி அப்படின்னு கூப்பிடுறாரு. திரும்பி இப்படி பார்த்துட்டு ஓடி வந்து அந்த பொண்ணு வந்து கட்டி பிடிச்சிக்குதுங்க. கட்டி பிடிச்சி இன்னைக்கு ஒரு வித்தியாசத்தை வந்து இவர் ஃபீல் பண்ணுறாரு. கட்டி பிடிச்சி அந்த பொண்ணு வந்து அழுக ஆரம்பிக்குது. ஏமா அழுகிற, என்னம்மா ஆச்சு அப்படின்னலாம் வந்து கேட்குறாரு. இல்லை உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னலாம் வந்து சொல்லுது. என்னடா இது ரொம்ப மிஸ் பண்ணேன்னெல்லாம் சொல்லுது, நான் அப்பா கூட தானம்மா இருக்கேன், என்னம்மா பிரச்சனை அப்படின்லாம் வந்து கேட்குறாரு. இல்லை உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், சாரி அப்படின்லாம் சொல்லுது. சம்மந்தம் இல்லாமல் பேசுது. என்னடா சாரி சொல்லுது, ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லுது, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரே மனக்குழப்பம். சரி அப்படின்னு சொல்லி பொண்ணை கூட்டு போய் திரும்பியும் படுத்து தூங்க வைக்கிறாருங்க. 3வது நாள் வருதுங்க. 3வது நாள் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்த வந்து இவர் பார்க்குறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா 3 வயசு குழந்தை அவங்க அம்மாவுடைய சாரியை எடுத்துக்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் மிரர் இருக்கு இல்லையா, ட்ரெஸ்ஸிங் மிரர் முன்னாடி நின்று சாரி கட்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. யோசிச்சு பாருங்க, 3 வயசு குழந்தைக்கு எப்படி சாரி கட்ட தெரியும்? இது வந்து லாஜிக்கலே இல்லாத ஒரு விஷயம் இல்லையா? ஆனால் அந்த இடத்துல நடந்திருக்கு. சாரி கட்டு ரசிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் வந்து பிடிக்கவே பிடிக்காதான். ஆனால் இந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலர் சாரியை எடுத்து கட்டிக்கிட்டு இருக்கு. அந்த பிங்க் கலர் ரொம்ப பிடிச்சி போயிட்டு அப்படியே மோந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த மோந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து தான் இவருக்கு, அதாவது கணேஷுக்கு ஒரு டவுட்டே வருது. இந்த மாதிரி யார் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா இவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு சுமதி இருக்காங்க இல்லையா, சுமதி தான் பண்ணுவாங்க. சுமதி எப்பயுமே வந்து அந்த பிங்க் கலர் சாரினாவே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. இதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் முன்னாடி நின்று சாரி கட்டிக்கிட்டு அந்த சாரி எடுத்து மோந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். எவ்வளோ நல்லா இருக்கு பாரு, இந்த சாரியோட ஸ்மெல் எப்படி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். அதுலேயும் புது சாரியோட ஸ்மெல் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா, அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ இது மாதிரி பார்த்ததுக்கு அப்புறம் இவருக்கு வந்து ஷாக் ஆகுது, என்னடா இது. அதுக்கப்புறம் தான் அவர் யோசிக்கிறாரு, சுமதி வந்து அந்த வெங்காயம் கட் பண்ணுற ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்றது யோசிக்கிறாரு. சுமதி வெங்காயம் கட் பண்ணுறதும் எக்ஸாக்டாக இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த குக்கிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸோ அந்த பிரியாணிக்கு வெங்காயம்லாம் டக் 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 டக்னு கட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் செம்ம ஸ்பீடாக கட் பண்ணுவாங்களாம். எக்ஸாக்டாக அதே ஸ்டைல் வந்து பொண்ணும் ரெப்ளிகேட் பண்ணுது. இதை வந்து பார்த்துருக்காரு. இப்போ தான் இவர் ஒன்றுனா ரிலேட் பண்ணி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் சுமதிக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னன்னு யோசிக்கிறாரு. அதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் சுமதிக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு யோசிக்கிறாரு. யோசிச்சு பார்த்தா வீட்டுக்கு நடுவில் துளசி மாடம் இருக்குங்க எங்கள் வீட்டில். அந்த துளசி மாடம் பக்கத்தில் போயிட்டு நைட்டு எனக்கு தூக்கம் வரல அப்படின்னா அங்கே போய் நின்றுப்பேன், அந்த துளசி செடியை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நிறைய தடவை. இதுதான் இப்போ இவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. என்னடா இது,
சுமதி சொல்லும் போது எனக்கு பயங்கரமா புல்லரிக்குதுங்க. சுமதி சொன்ன மாதிரியே நம்மளுடைய பொண்ணு சுமதியுமே கரெக்டா வந்து அந்த துளசி செடிக்கு முன்னாடி போய் நிக்குது. நைட்டு தூக்கம் வரலப்பா அப்படின்னு சொல்லி தான் போய் நிக்குது. துளசி செடியை பார்த்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு விஷயம் நடந்ததுன்னா ஓகே, இது வந்து ஒரு கோஇன்சிடென்ஸா நடந்ததுன்னு சொல்லலாம். 2-3 விஷயங்கள் எக்ஸாக்டா என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் சுமதி பண்ற மாதிரியே பண்ணுது என்னுடைய பொண்ணு. இது வரைக்கும் பண்ணாத பொண்ணு திடீர்னு ஏன் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பயங்கர சந்தேகம். இந்த விஷயத்த வைஃப் கிட்ட சொல்லலாமா வேணாமான்றது வேற டவுட்டு. வைஃப் கிட்டயும் வந்து போய் சொல்லிடுறாருங்க. பயம் வேற, பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற பயத்துல வைஃப் கிட்ட போய் சொல்றாரு. வைஃபுமே ஷாக் ஆயிட்டு, நான் இன்னும் 2-3 விஷயங்களை வந்து நோட்டீஸ் பண்ணேன், ஆனா உங்ககிட்ட நான் அதை மறைச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்னம்மா நோட்டீஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்டு சுமதிக்கு ஒரு விதமா ஜடை போட்டா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எப்பயுமே அவங்க தனியா அந்த கண்ணாடி முன்னாடி உட்காந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டைல ஜடை போட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு சொன்னீங்க. நம்மளுடைய பொண்ணு எக்ஸாக்டா அதே மாதிரி ஸ்டைல்ல கண்ணாடி முன்னாடி உட்காந்து ஜடை போட்டுக்கிட்டு இருந்ததுங்க. அந்த ஜடையை பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்ததுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதை கேட்ட உடனே தூக்கி வாரி போட்டுருது. தூக்கி வாரி போட்டுட்டு அவர் என்ன பண்றாருன்னா, என்ன பண்றதுன்னே தெரியாம அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட இந்த ஒரு மேட்டரை வந்து டிஸ்கஸ் பண்றாரு. டே, இந்த மாதிரிடா எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பிடிக்கும், அதே மாதிரி என் பொண்ணுமே பண்ணிக்கிட்டு இருக்குடா அப்படின்னு வந்து சொல்றாருங்க. இது சொன்ன உடனே அவர் ஃப்ரெண்டு வந்து, கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் சுமதியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாண்டா, என் கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் சுமதிடா அப்படின்னதுக்கப்புறம் அவருக்கு பயங்கர ஷாக்கு அவருடைய ஃப்ரெண்டுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சுமதி அப்படின்றவங்க யாரு தெரியுமா? இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொன்னார் இல்லையா, கூட படித்தவர்னு சொல்லிட்டு, அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டுடைய தங்கச்சி தான் சுமதி. யோசிச்சு பாருங்க கதையில எப்படிப்பட்ட ஒரு ட்விஸ்ட்ன்ட்டு. இவருக்கு செம ஷாக்கு. டே, என்னடா சொல்ற, உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமா, என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு தான்டா அப்படின்ற. உன் தங்கச்சியா? ஆமாண்டா, என்னுடைய தங்கச்சி தாடா அப்படின்னு கணேஷோடைய ஃப்ரெண்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் சரி சுமதிக்கு என்னடா ஆச்சு, இந்த மாதிரி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சுமதி வீட்டுக்கு வந்தாடா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியலடா அதுக்கப்புறம் தான் அவருடைய ஃப்ரெண்டு என்ன ஆச்சுன்ற எக்ஸாக்ட் விஷயத்த வந்து சொல்றாரு. சுமதிக்கு வந்து அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அவங்களும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது, இந்த மாதிரி சுமதிக்கு வந்து கட்டாய கல்யாணம் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அவங்களை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஒரு பணக்கார பையன், அதாவது அவங்களுடைய சமூகத்துல ஒரு பணக்கார பையன், அவங்க ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலான ஒரு பையனை வந்து பார்த்து வச்சிருக்காங்க. அவருக்கு வந்து மனம் முடிச்சு கொடுக்கறதா வந்து முடிவும் பண்ணிட்டாங்க. சுமதினால வீட்டில இருந்து வெளியே போகவும் முடியல, இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லவும் முடியல. சொன்னா கணேஷோடைய உயிருக்கே ஆபத்தாகும் அப்படின்றதும் அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை யார்கிட்டயுமே சொல்லல. இதுக்கு நடுவில் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய வயிற்றுல பாப்பா இருக்குங்க. அதாவது கணேஷோடைய பேபி வந்து அவங்களுடைய வயிற்றுல இருக்கு. ஸோ இந்த ஒரு மேட்டரும் வந்து அப்பா அம்மா கிட்டையும் சொல்ல முடியாது, யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது இல்லையா. இந்த மாதிரி ஒரு நிலைமையில அவங்களுக்கு கல்யாணமும் வேணாம் அப்படின்ற ஒரு நிலைமையில என்ன பண்றாங்க அப்படின்னா, தவறுதலா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. அதாவது அவங்களுடைய உயிரை அவங்களே எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேட்டர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் இறந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி நான் வந்து ஒரு பையனை லவ் பண்ணேன், பையனுடைய பேரு சொல்லலை, யாருன்னு சொல்லலை, ஏன்னா குடும்பத்தினால அவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்றத ஃபீல் பண்ணிட்டு அவங்க வந்து எதுவுமே சொல்லலைங்க. ஃபுல்லாக எழுதிட்டு இந்த மாதிரி நான் லவ் பண்ணேன், நாங்கள் 2 பேரும் 6-7 மாதம் ஒன்றா தான் வாழ்ந்து வந்தோம், எங்களுக்குள்ள அவ்வளோ நல்ல கெமிஸ்ட்ரி, நானே உங்ககிட்ட சொல்லணும், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அவருடைய குழந்தை என்னுடைய வயிற்றுல வளருது, ஆனால் இந்த இடத்துல இருந்தனால வெளியவும் போக முடியல, இந்த இடத்துல இருந்தால் கண்டிப்பாக இன்னொருத்தருக்கு என்னை கட்டியும் வச்சிருவீங்க, ஸோ அந்த கட்டாய கல்யாணத்துலையும் எனக்கு இஷ்டம் இல்லை, இன்னொரு பர்சனுடைய லைஃப்பையும் நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை, அதனால இந்த ஒரு தவறான முடிவு நான் எடுக்கிறது தவறான முடிவுன்றது எனக்கு தெரிஞ்சும் இந்த ஒரு முடிவை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு அவங்க வந்து இறந்து போயிருக்காங்க. அந்த லெட்டரை படிச்சதுக்கு அப்புறம் அவங்க வீட்டார் எல்லாருமே யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லி தேடி சுத்தி இருக்காங்க. ஆனா யாருன்னே தெரியலையே, ஏன்னா அவங்களுடைய ஆஃபீஸ்க்கும் கூட தெரியாது இவங்க 2 பேரும் லவ் பண்றது, 2 பேரும் லிவிங்ல இருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ கண்டுபிடிக்கவே முடியல. அந்த டைம்ல கணேஷுமே வந்து பாத்தீங்கன்னா வேலையை விட்டு வந்துட்டாரு, அவருடைய ஊரில் வந்து செட்டில் ஆகிட்டாரு. ஸோ 2 ஃபேமிலியுமே டோட்டல் டிஸ்கனெக்டட். இவங்கனால கணேஷை கண்டுபிடிக்கவே முடியல. அப்படியே ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு, இவருக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு இல்லையா, குழந்தெல்லாம் பிறந்துருச்சு. ஸோ அந்த ஃபேமிலியும் வந்து கண்ட்ரோல் ஆகிட்டாங்க. இந்த சுமதி அப்படின்றவங்கள கேர்ள் ஃப்ரெண்ட் சுமதி எக்ஸாக்டாக அந்த துளசி செடிக்கு முன்னாடி தான் நின்று அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அழுதுருக்காங்க. அழுதுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த குழந்தையுடைய உடம்புல வந்திருக்கிற ஆன்மா யாருடைய ஆன்மா அப்படின்றது
கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஸோ எப்படியாவது சுமதி கிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பூஜை மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாங்க. பூஜை மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒரு பூசாரியை வச்சு அந்த குழந்தைகிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ குழந்தை இல்லையா, ஸோ இந்த நிறைய பேய் ஓட்டும் சடங்குகள்லாம் பண்ண மாட்டாங்க. குழந்தைகிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பித்த உடனே குழந்தை வந்து அழுக ஆரம்பிக்குதுங்க. அழுக ஆரம்பித்து கணேஷை பார்த்து எப்பயுமே பாப்பா பாப்பா அப்படின்னு தான் கணேஷை கூப்பிடுமா. பாப்பா உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குழந்தை வந்து பேசுதுங்க கணேஷ்கிட்ட. இந்த வாய்ஸை கேட்ட உடனே இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலமலான்னு கண்ணீர் கொட்டுதுங்க. ஏன்னா இந்த வாய்ஸ் வந்து அவருடைய குழந்தையுடைய வாய்ஸில் பேசல, எக்ஸாக்டாக அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் சுமதி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வாய்ஸில் வந்து அவருடைய குழந்தை வந்து பேசுதுங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னென்னலாம் கோ த்ரூ பண்ணாங்க, இந்த மாதிரி நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், வீட்டிலேருந்து ஓடி வந்துடணும்னுலாம் முயற்சி பண்ணேன், ஆனால் ஓடி வர முடியல, உன் கூட என்னுடைய லைஃப்பை வந்து கண்டினியூ பண்ண முடியல இந்த ஒரு ஜென்மத்தில், எப்படியாவது எனக்கு ஒரு 2வது வாய்ப்பு கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். ஒரு என்னுடைய ஆன்மா இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருந்தது. அப்போ தான் என்னுடைய வீட்டுக்குள்ளேயே நீ வந்து வரதை வந்து நான் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுலேயும் உன்னுடைய பெண் குழந்தை உள்ளே வரும்போது சுமதி அடிபட்டுற போதுமா பார்த்து நடந்து போமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன தெரியுமா, அந்த இடத்துல நான் லிட்டரலி நான் 2வது தடவையாக செத்துட்டேன்டா அப்படின்றாங்க. இது சொல்லும் போதும் எனக்கு வந்து பயங்கரமாக புல்லரிக்குதுங்க. ஸோ அவங்க சொன்னது என்னென்னா 2வது தடவையாக நான் செத்துட்டேன். ஏன்னா இத்தனை வருஷத்தில் கண்டிப்பாக பசங்களாம் மூவ் ஆன் பண்ணிடுவாங்க, கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் உன்னுடைய பொண்ணுக்கே என்னுடைய பேரை வச்சிருக்க அப்படின்னும் போது உன் கூட கொஞ்ச நாளாவது சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் உன்னுடைய பொண்ணோட உடம்புக்குள்ளே வந்துட்டேன். 2-3 நாள் உன் கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டேன், உன்னை கட்டி பிடிச்சியே தூங்கிட்டேன், எனக்கு ரொம்ப ஹாப்பி. இதுக்கப்புறம் உன்னுடைய ஃபேமிலியும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உன்னுடைய பொண்ணையும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், எப்படியும் என்னை நீ கடைசி வரைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். உன்னுடைய பொண்ணை விட்டுட்டு நான் போயிடுறேன்டா பாப்பா, கடைசியாக என்னை ஒரு தடவை கட்டி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட வாயிலிருந்து ஒரு வாய்ஸ் வருதுங்க. இது கேட்ட உடனே இவருக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல. இவர் மட்டும் இல்லைங்க, அங்கே இருந்த எல்லாருமே வந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஃபேமிலி, அவரோட சுமதியோட ஃபேமிலி வந்து ஒரு கொலை வெறியில் இருந்தாங்க கணேஷ் மேலே. ஆனால் இந்த குழந்தை மூலியமா அவங்களுடைய பொண்ணு திரும்பி பேசுறத கேட்ட அந்த குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி போயிடுச்சுங்க. நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றது அப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. ஸோ கடைசியாக அந்த குழந்தை வந்து அவங்க அப்பாவை வந்து கட்டிப்பிடிக்குது. அதாவது அந்த சுமதியோட ஆன்மா வந்து கணேஷை வந்து கட்டி பிடிக்குதுங்க. கட்டி பிடிச்சதுக்கப்புறம் குழந்தை அப்படியே மயக்கம் போட்டு விழுதுங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தையாக தான் இருக்குது, எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு அந்த குழந்தை இருக்கு இல்லையா, அந்த சுமதி அப்படின்ற அந்த 3 வயசு குழந்தையா அப்போ இருந்தது இல்லையா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ வந்து ஒரு 18 வயசு வரைக்கும் ஆயிடுச்சு. அந்த குழந்தைக்கு 2 வீடு அப்படின்னு சொல்லலாம். அதாவது கணேஷோடைய வீட்லேயும் வந்து தாங்கன்னு தாங்குறாங்க, சுமதியோடைய வீட்லேயும் அந்த குழந்தைய தாங்கன்னு தாங்குறாங்க. ஏன்னா அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, தன்னுடைய பொன் குழந்தைய வந்து நம்ம சரியாக பார்த்துக்க முடியல, அவங்களுடைய ஆசபாசம் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியல, தெரிஞ்சிக்காம நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோம், அதனால அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில் கிடைச்ச 2வது சான்ஸ் இந்த சின்ன பெண் குழந்தை, இந்த 3 வயசு சுமதி குழந்தை இல்லையா, அந்த குழந்தைக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாமே நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்குங்க அந்த குழந்தைக்கு தேவையான எஜுகேஷனுக்கு தேவையான செலவு, அந்த குழந்தைக்கு என்ன 1 ரூபாய் செலவு பண்ணால் கூட கணேஷ் கிட்ட அவங்க சொல்லிடுவாங்களா, நீ செலவு பண்ணக்கூடாது, எங்ககிட்ட சொல்லு, நாங்கள் தான் அந்த குழந்தைக்கு செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலியில் இது வரைக்கும் செலவு பண்ணிட்டு இருக்காங்களாம். வாட் அ எமோஷனல் ஸ்டோரி அப்படின்றது பாருங்கள். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு எமோஷனல் ட்ராமாவை நான் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஆன்மாக்களை பொறுத்த வரைக்கும் பயம் பொறுத்தும், ஆக்ரோஷமாக இருக்கும், மற்றவங்களை துன்புறுத்தும், இதை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரு ஆன்மா அன்புக்காக இயங்கியிருக்கு, கணேஷோடைய பாசத்துக்காக இயங்கியிருக்கு, கணேஷ் கூட வாழணும் அப்படின்ற ஆசையினால் இயங்கியிருக்கு. அந்த ஆசையினால் அவருடைய பொண்ணுடைய உடம்புக்குள்ளேயே வந்து 3 நாள் அவர் கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு அந்த ஆன்மா யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம அப்படியே போயிட்டு இருக்குங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்ப, நான் போட்ட 567 ஸ்டோரிஸ்லேயே இதுதான் தி பெஸ்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லை நான் என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா, சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.